Hi friends, welcome all. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஒரு சிம்பிள் சாம்பிள் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை டாக்கர் இமேஜை பில்ட் பண்ணி எப்படி லோக்கலில் ரன் பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அது பில்ட் பண்ண அப்ளிகேஷன் டாக்கர் இமேஜை எப்படி அசூர் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரிக்கு புஷ் பண்ண போகிறோங்கிறதும் பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்கு நான் யூஸ் பண்ணுற டூல்ஸ் அண்ட் டெக் ஸ்டாக் வந்து ஸ்ப்ரிங் பூட் STS, டாக்கர் டெஸ்க்டாப் லோக்கல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அசூர் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி, மைக்ரோசாஃப்ட் அசூர் க்ளவுட் ப்ரொவைடர் பிளாட்ஃபார்மில் ரிசோர்ஸாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். அங்கே தான் நம்மளோட ஃபைனலாக டாக்கர் இமேஜை புஷ் பண்ண போகிறோம். இதுதான் தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ் வி ஆர் கோயிங் டு பில்ட் அண்ட் ரன் அண்ட் புஷ் டாக்கர் இமேஜ் டு ACR. ஃபஸ்ட்டு வந்து சாம்பிள் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் லோக்கலில் க்ரியேட் பண்ணுறேன். அந்த சிம்பிள் சாம்பிள் அப்ளிகேஷனை ரன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த சிம்பிள் சாம்பிள் அப்ளிகேஷனை வந்து டாக்கர் இமேஜை கன்வெர்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த டாக்கர் இமேஜை லோக்கலில் ரன் பண்ணி பார்க்குறேன். லோக்கலில் ரன் ஆச்சுன்னா க்ளவுடில் வந்து அசூர் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி ரிசோர்ஸை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்மளோட கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்து லாகின் பண்ணிவிட்டு அந்த கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரிக்கு நம்ம லோக்கலில் பில்ட் பண்ண இமேஜை வந்து நான் புஷ் பண்ண போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிள் சாம்பிள் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக ஸ்ப்ரிங் இனிஷியலைசரில் ஒரு சாம்பிள் ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். Java 8 ஸ்ப்ரிங் பூட் வெர்ஷன், இங்கே வந்து சாம்பிள் ACRஐ கொடுத்துட்றேன். நேம் டெமோ ப்ராஜெக்ட் ஃபார் அசூர் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரிஸ். ஸோ பேக்கேஜ் வந்து இது மட்டும் இருக்கட்டும், சிம்பிள் ACR. ஓகே, ஜார் ஃபைலாக இருக்கட்டும், ஜாவா வெர்ஷன் 8. டிபெண்டன்சி வந்து எனக்கு டெஸ்க்கால் ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்து வெப்பு வேணும். ஓகே, திஸ் இஸ் எனஃப். நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சாம்பிள் ACRங்கிறது க்ரியேட் பண்ணிட்டேன். இதுதான் இந்த ப்ராஜெக்டை வந்து கட் பண்ணி இங்கே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். டெமோ இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஓகே, நமக்கு வந்து இந்த form.xml சோர்ஸ் எல்லாமே கிடச்சிருச்சு. ஸோ இந்த சோர்ஸ் டைரக்டரி காப்பி பண்ணிவிட்டேன். ஸோ இங்கே நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். இது வந்து ஸ்ப்ரிங் பூட்டோட டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு டூல், ஸ்ப்ரிங் டூல் ஷூட் 4 வெர்ஷன். ஸோ இங்கே வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து நான் இம்போர்ட் பண்ணுறேன். அது வந்து மேவன் அப்ளிகேஷன். ஸோ இம்போர்ட்டிங் எக்ஸிஸ்டிங் மேவன் ப்ராஜெக்ட். ரூட் டைரக்டரியில் வந்து இதுதான் ரூட் டைரக்டரி. ஸோ கொடுத்துட்டேன். இங்கே வந்து ஃபினிஷ் கொடுக்குறேன். ஓகே, நமக்கு கம்ப்ளீட்டாக இம்போர்ட் ஆகிடுச்சு. பேக்கேஜ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் கிளாஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. சோர்ஸ் மெயின் ரிசோர்ஸில் அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைலு, form.xml, ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் வெப். ஸோ இந்த டிபெண்டன்சி வந்து நம்ம ஆட் பண்ணது ஆட் ஆகிடுச்சு. இப்போ தான் ஒரு கண்ட்ரோலர் கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு நியூ பேக்கேஜில் போய்ட்டு டாட் கண்ட்ரோலர் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு பேக்கேஜ் க்ரியேட் ஆகிடுச்சு. பேக்கேஜுக்குள்ளே ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். போயிட்டு கிளாஸு சாம்பிள் ரெஜிஸ்ட்ரிஸ் கண்ட்ரோலர்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து கண்ட்ரோலர் கிளாஸ் ஆக்ட் ஆக போகுது. ஸோ நான் அதுக்கப்புறம் இந்த கண்ட்ரோலர் கிளாஸில் கொடுக்குற என் பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் வெளியே ரெஸ்க்கால் ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரெஸ்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு டிபெண்டன்சி ஆட் பண்ணிக்கிறேன். மெத்தட் வந்து டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் மட்டும் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து என்ன கொடுக்குறேன்னா sysout கொடுத்துட்டு ஹலோ ஐ எம் நவீன் அப்படின்னு சொல்லிட்டு system.out பிரிண்ட் பண்ணுறேன். இதை வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸ்ட்ரிங்கில் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இங்கே வந்து சும்மா ஒரு ஸ்ட்ரிங் ஐ எம் நவீன் லைக் தட்
பிரிண்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ இங்கே இதில் வந்து ஒன்று எடுத்துடலாம். ஃபார்மேட் பண்ணிட்டேன், Ctrl+Shift+F. ஸோ இதை வந்து நான் வெளியே அக்சஸ் பண்ணணும். ஸோ நான் மேப்பிங் பண்ணுறதுக்காக கெட் மேப்பிங் கொடுத்துட்டு இதில் வந்து டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸில் டிஃபால்ட்டாக போர்ட் நம்பர் வந்து 8080 இருக்கும். ஸோ நீங்கள் வந்து போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணணுன்னா 8081 ஆர் 8082 நீங்கள் வந்து உங்களோட ரெக்குயர்மெண்ட் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து போர்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் டிஃபால்ட்டாக போர்ட் 8080 தான் ரன் ஆகும். பரவாயில்ல, நானும் இங்கேயும் டிஃபைன் பண்ணிடுறேன் போர்ட் வந்து 8080 இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ ரன் ஆஸ் ஸ்ப்ரிங் பூட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன்னா எனக்கு வந்து இங்கே லோக்கலில் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகும். ஸோ ஓகே, இந்த போர்ட் ஆல்ரெடி இன் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ என்ன பண்ணலான்ட்டுனா போர்ட் நம்பர் வந்து நான் சேஞ்ச் பண்ணி ரன் பண்ணுறேன். 8081 ஆல்ரெடி வேறு ஒரு அப்ளிகேஷன் வந்து அந்த போர்ட்டில் ரன் ஆகிட்டுருக்கு. 8081 சேஞ்ச் பண்ணிட்டேன். ரன் ஆஸ் ஸ்ப்ரிங் பூட் ஆப் கொடுக்குறேன். போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போர்ட் நம்பர் வந்து 8081 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் போய் செக் பண்ணி பார்க்குறேன். லோக்கல் ஹோஸ்ட் 8081 ஐஎம் நவீனுங்கிறது ரிட்டர்ன் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி system.out.println போட்டதும் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கணும். ஸோ இங்கேயும் நம்மளோட system.out.println ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகுது. ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து லோக்கலில் பில்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ பிகாஸ் நம்ம பில்ட் பண்ணால் நமக்கு ஒரு டார்கெட் ஃபோல்டர் ஜென்ரேட் ஆகும். அந்த டார்கெட் ஃபோல்டரை வச்சு தான் நம்ம வந்து டாக்கர் இமேஜ் கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணுறேன், இங்கே வந்து maven clean package -d maven .skip .test equal to true அப்படின்னு கொடுக்குறேன். இது என்ன நடக்கும்னா இந்த அப்ளிகேஷனுக்கு எகெயின்ஸ்டாக maven வந்து pom.xml இருக்க டிபெண்டன்சி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளீன் இன்ஸ்டால் பேக்கேஜ் கூட கொடுக்கலாம். ஸோ க்ளீன் இன்ஸ்டால் பேக்கேஜ் அப்படின்னு கொடுத்தோம்னா டிபெண்டன்சி எல்லாமே இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆகிட்டு நம்மளோட அப்ளிகேஷனை வந்து ஒரு பேக்கேஜாக பேக் ஆகும். ஸோ அப்படி நடக்கும் போது இந்த ஸ்டெப் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். என்னோட டெஸ்ட் கேஸ் வந்து ரன் ஆக வேணாம், ஸ்கிப் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ரன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து ஒரு டார்கெட்டில் ஜார் ஃபைல் க்ரியேட் ஆகும். அப்ளிகேஷன் வந்து பில்ட் ஆகிட்டு இருக்கு. பில்டு சக்ஸஸ்ஸு. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பில்டிங் ஜார் வந்து இந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சாம்பிள் ஏசிஆர் டார்கெட்டுங்கிற ஃபோல்டருக்குள்ளே இந்த நேமில் வந்து நம்மளோட ஜார் வந்து பில்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. டார்கெட்டுக்குள்ளே இந்த நேம் வந்து பில்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இந்த ஜாரையும் நம்ம வந்து ரன் பண்ணலாம். ஸோ இங்கே பில்ட் பண்ணியிருக்கோமா, இங்கே வந்து எப்படி ரன் பண்ணலான்னா டார்கெட்டில் தான் இருக்குது. சிடி ஸ்பேஸ் டார்கெட் டைரக்டரி போய்ட்டு ஜாவா ஸ்பேஸ் -ஜாரு சாம்பிள் இந்த ஜார் ஃபைல் தானே இதில் ரன் பண்ணுறேன். ஸோ இதுவும் வந்து ரன் ஆகும். இப்போ வந்து நமக்கு ஒரு எரர் வரணும், போர்ட் ஆல்ரெடி இன் யூஸ், பிகாஸ் நான் வந்து இங்கே லோக்கலில் ரன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து எனக்கு அந்த எரர் வருது. இங்கே நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் இந்த அப்ளிகேஷனை. பண்ணிவிட்டு இங்கே வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்ளிகேஷன் ஸ்டார்டட், போர்ட் வந்து அங்கே ஸ்டாப் பண்ணல, இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 8081 ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணி மறுபடியும் பேஸ்ட் பண்ணி ஹிட் பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்து இங்கே ரன் ஆகணும். ஓகே, நமக்கு வந்து ரன் ஆகிடுச்சு. ஐஎம் நவீன் வந்துருச்சு. இங்கே வந்து ஹலோ ஐஎம் நவீன்ங்கிறது system.out.println ஸ்டேட்மெண்ட்டும் வந்துருச்சு. ஸோ எனக்கு அப்ளிகேஷன் இங்கே ரன் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு டாக்கர் ஃபைலை க்ரியேட் பண்ணோம். டாக்கர் ஃபைலை வந்து எப்படி க்ரியேட் பண்ணலான்னா இந்த சோர்ஸ் டைரக்டரியில் நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து டாக்கர் ஃபைலை ஒன்று க்ரியேட் பண்ணோம். ஓகே, ஓகே வந்து ஓகே என்ன பண்ண போகிறோம்னா புதுசாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டேன். இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா ஓகே ஒரு இதுதான் சோர்ஸ் கோட்.
சிம்பிளாக ஒரு டாக்கர் இமேஜை வந்து பில்ட் பண்ணுறதுக்கான சிம்பிள் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனோ டாக்கர் இமேஜை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஸ்கிரிப்ட். ஃபர்ஸ்ட் லைனில் என்ன இருக்குன்னா, நம்மளோட இந்த இப்போ நான் ரன் பண்ணுற மிஷினில் வந்து ஜாவா இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஜாவா அப்ளிகேஷன் ரன் ஆயிடுச்சு. ஆனால் டாக்கர் இமேஜ் வந்து எந்த மிஷினில் எங்கே ரன் ஆக போகுதுன்னு தெரியல. டாக்கர் இமேஜ் வந்து ரன் பண்ணும்போது ஒரு கண்டெய்னரில் ரன் ஆகும். ஸோ அந்த கண்டெய்னரில் வந்து நம்மளோட ஜேடிகே இருக்காதுல்ல, அது தனியாக ஒரு விஎம் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ அந்த கண்டெய்னருக்கு நம்மளோட ஜேடிகே வேணும்ல, ஸோ அதனால் ஜேடிகே இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணுறோம் இந்த இடத்துல. அது மட்டும் எனஃப். ஒரு ஜாவா அப்ளிகேஷன் ரன் பண்ணால் நமக்கு ஜாவா மட்டும் போதும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஜாவா இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஜார் ஃபைலில் வந்து டார்கெட்டுங்கிற ஃபோல்டருக்குள்ளே ஜாருங்கிற ஃபைலை வந்து எடுக்கிறோம். ஸோ இந்த ஜார் ஃபைலில் வந்து அந்த பர்டிகுலர் ஜார் ஃபைலை வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க எங்கே இருக்குது அப்படின்ட்டு. அந்த ஸ்பெசிஃபை ஃபைலை வந்து இது வந்து டாக்கரில் தானே இது வந்து ரன் ஆகும் போது தானே இந்த ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த லொக்கேஷனில், அதாவது நம்மளோட லோக்கலில் இருந்து டாக்கர் ரன் ஆகிற அந்த கண்டெய்னருக்குள்ளே காப்பி ஆகும். ஸோ இந்த சோர்ஸ் டெஸ்டினேஷன், இது வந்து டெஸ்டினேஷன். சோர்ஸு, இது டெஸ்டினேஷன். டாக்கர் ரன் ஆகும் போது இந்த லொக்கேஷன்லேருந்து இந்த லொக்கேஷன் காப்பி ஆயிரும். காப்பி ஆன பிறகு இந்த லொக்கேஷனில் இருக்க ஃபைலை வந்து நம்ம வந்து கமாண்ட் ப்ராம்ப்டில் இப்போ ரன் பண்ணோம்ல, ஜாவா ஸ்பேஸ் -ஜாரு நம்மளோட அப்ளிகேஷன் ஜார் நேம், அந்த மாதிரி இந்த என்ட்ரி பாயிண்ட்டுங்கிறது வந்து ஸ்டார்ட் அப் கமாண்ட் மாதிரி நம்ம அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த இடத்துல. ஸோ இதுதான் ஒரு டாக்கர் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை ஒரு டாக்கர் இமேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சிம்பிள் ஸ்கிரிப்ட். ஸோ இதுக்கு மேலே உங்களோட ரெக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி இதை வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணுறது வந்து எங்கே போய் சேவ் பண்ணுறேன்னா, டெமோ சாம்பிள் ஏசி இந்த ப்ராஜெக்ட் டைரக்டரியில் தான் போய் ஸ்டோர் பண்ணுறேன். ஸ்டோர் பண்ணும்போது அதோட ஃபைல் நேம் வந்து டாக்கர் ஃபைல் இப்படி தான் வைக்கணும். இதோட எக்ஸ்டென்ஷன் என்ன, இங்கே எவ்வளோ எக்ஸ்டென்ஷன் இருக்குது, அது வந்து எந்த எக்ஸ்டென்ஷன் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஆனால் டாக்கருக்கு வந்து எக்ஸ்டென்ஷனே கிடையாது, எல்லாமே எடுத்துக்கும். டாக்கர் வந்து நோ எக்ஸ்டென்ஷன். ஸோ டாக்கர் ஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிட்டோம்னா, ஓகே, இங்கே வந்து இந்த டைரக்டரியில் வந்து டாக்கர் ஃபைல் வந்து நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ ஃபைன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனை ஒரு டாக்கர் இமேஜாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து நம்ம லோக்கலில் ரன் பண்ணி பார்க்கணும். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோன்னா, லோக்கலில் வந்து ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை வந்து டெவலப் பண்ணியாச்சு. அந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை வந்து ரன் பண்ணி பார்த்தாச்சு. ப்ரௌசரில் வந்து ரெஸ்ட் எண்ட் ஹிட் பண்ணி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை டாக்கர் ஃபைலில் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை ஒரு டாக்கர் இமேஜாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே, எகைன் டெமோக்கு போயிடலாம். போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து டாக்கர் -ஐஃபன் வெர்ஷன். டாக்கர் வந்து என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். டாக்கர் வெர்ஷன் வந்து 20.10.0. என்னோடய மிஷினில் வந்து நான் டாக்கர் டெஸ்க்டாப்புங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இது இன்ஸ்டால் பண்ணால் தான் நம்மளால் டாக்கரை வந்து அக்சஸ் பண்ண முடியும். இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்களோட மிஷினில் விண்டோஸ் ஃபியூச்சரில் ஹைப்பர்-விங்கிற ஒரு ஃபியூச்சர் இருக்கும். அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணணும். அப்போ தான் உங்களால் டாக்கரோட ஃபியூச்சர்ஸ் வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஒன்ஸ் வந்து உங்களோட மிஷினில் டாக்கர் டெஸ்க்டாப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் ஸ்டார்ட் பட்டனில் போய் டாக்கர் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி போய்ட்டு ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓப்பனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து டாக்கர் இமேஜ் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து டாக்கரை வந்து கமாண்ட் ப்ராம்ப்டில் அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் செக் பண்ணுறேன், டாக்கர் இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறேன். ஆல்ரெடி ஒரு சாம்பிள் ஏசி இமேஜ் இருக்குது, நான் ரிமூவ் பண்ணிடுறேன். டாக்கர் இமேஜ் RM ஸ்பேஸ் தட் இமேஜ் ஐடி கொடுக்குறேன். ஸோ கான்ஃப்ளிக்ட் அடிக்குது. ஆல்ரெடி ஒரு கண்டெய்னரில் ஆல்ரெடி இந்த இமேஜ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ஃபோர்ஸ் கொடுத்து டெலிட் பண்ணிடுறேன், எனக்கு அது வேண்டாம். ஃபோர்ஸும் கொடுக்க முடியும். ஸோ என்ன பண்ணலன்னா, ஆல்ரெடி அந்த ரன் ஆகிட்டு இருக்க கண்டெய்னரை வந்து ஸ்டாப் பண்ணி டெலிட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து இந்த இமேஜை வந்து நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கண்டெய்னர் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. டாக்கர் ஸ்டாப்பு கண்டெய்னர் ஐடி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்டாப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, அந்த கண்டெய்னரை வந்து ரிமூவ் பண்ணுறேன். டாக்கர் RM கண்டெய்னர் ஐடின்னு கொடுத்தோம்னா இந்த கண்டெய்னர் ரிமூவ் ஆயிரும்.
இப்போ போயிட்டு நான் கண்டெய்னர் செக் பண்ணுறேன், எந்த கண்டெய்னருமே இருக்காது. ஸோ இப்போ போயிட்டு நான் இமேஜை வந்து செக் பண்ணுறேன். இதில் ஒரே ஒரு இமேஜ் இருக்கும். இந்த இமேஜை வந்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன். டாக்கர் இமேஜ் rm ஸ்பேஸ் தட் இமேஜ் ஐடி கொடுத்தோம்னா நமக்கு இந்த பர்டிகுலர் இமேஜும் டெலிட் ஆயிடும். இல்லை, தப்பாக கொடுத்துட்டேன். மறுபடியும் இமேஜ் ஐடி கொடுக்கல. இதுதான் இமேஜ் ஐடி, தப்பாக காப்பி ஆயிடுச்சு. இமேஜ் ஐடி இதை வந்து காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோன்னா என் பர்டிகுலர் இமேஜும் டெலிட் ஆயிடுச்சு. டெலிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ போயிட்டு நான் இமேஜஸை செக் பண்ணுறேன். எந்த இமேஜும் எனக்கு இருக்காது. அதே மாதிரி கண்டெய்னர் செக் பண்ணாலும் எனக்கு எந்த கண்டெய்னரும் இருக்காது. ஸோ இப்போ வந்து நான் புதுசாக வந்து ஒரு டாக்கர் இமேஜை வந்து பில்ட் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணேன்னா, இந்த லொக்கேஷனில் தானே நம்ம வச்சுருக்கோம் நம்மளோட சோர்ஸ் கோடு. ஐ மீன் இந்த லொக்கேஷன். ஓகே, இந்த லொக்கேஷன் தான் இதுவும். ஸோ இங்கே தான் நம்ம டாக்கர் ஃபைல் வச்சுருக்கோம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, டாக்கரு பில்டு -t இது வந்து இமேஜ் நேம் கொடுக்கணும். இங்கே இமேஜ் நேம் கொடுக்கணும். ஸோ ஸ்பேஸ் அதுக்கப்புறம் டாட்டுங்கிறது வந்து எந்த லொக்கேஷனில் வந்து டாக்கர் ஃபைல் இருக்குங்கிறத வந்து நம்ம அந்த டைரக்டரி கொடுக்கணும். இந்த லொக்கேஷனில் இருக்குனால நான் டாட்டுன்னு கொடுத்துட்டேன். ஸோ இமேஜ் நேம் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா, சாம்பிள் ரெஜிஸ்ட்ரிஸ் இமேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். சாம்பிள் ரெஜிஸ்ட்ரி இமேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த இமேஜில் வந்து எனக்கு இந்த இமேஜ் நேமில் எனக்கு ஒரு இமேஜ் பில்ட் ஆகும். இப்போ இமேஜ் பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்து நான் இமேஜஸ் வந்து லிஸ்ட் பண்ணி பார்க்குறேன். டாக்கர் இமேஜஸ் லிஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து இந்த இமேஜை வந்து ரன் பண்ணுறேன். டாக்கர் ரன் -p போர்ட் நம்பர் -p மீன்ஸ் போர்ட் நம்பர் 8081:8081 ரன் பண்ணுறேன். எதையும் ரன் பண்ண போகிறோன்னா, இந்த இமேஜ் டாக்கர் இமேஜ் நேம் -நேம் வந்து இது என்னென்னா சாம்பிள் ரெஜிஸ்ட்ரிஸ் இமேஜுங்கிற மாதிரி இது வந்து கண்டெய்னர். ஸோ இப்போது இதுதான் இமேஜ். இந்த இமேஜை ரன் பண்ணும்போது இது எங்கே ரன் ஆகுனா ஒரு கண்டெய்னராக க்ரியேட் ஆகி ரன் ஆகும். ஸோ அந்த கண்டெய்னருக்கு ஒரு நேம் கொடுக்கணும்ல, அதுதான் இந்த -, நேம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இமேஜ் வந்து ரன் ஆகும் போது ஒரு கண்டெய்னராக க்ரியேட் ஆகும். கண்டெய்னர்னால் இந்த நம்மளோட ஓஎஸ் வந்து நம்மளோட மிஷின் இன்ஸ்டால் ஆகிருக்கோம்ல, அதுக்கு மேலே சின்னதாக ஒரு குட்டி ஒரு ஓஎஸ் ஒரு சிஸ்டம் ஒரு விர்ச்சுவல் மிஷின் மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகும். அந்த விர்ச்சுவல் மிஷினில் தான் நம்மளோட டாக்கர் ஃபைலில் இருக்க ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். டாக்கர் ஃபைலில் இருக்கிற ஸ்கிரிப்ட் வந்து ஜேடிக்கு இன்ஸ்டால் ஆகணும். அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் ஜார் ஃபைலை ஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த என்ட்ரி பாயிண்டில் வந்து அந்த பர்டிகுலர் ஜார் ஃபைலை ரன் பண்ணணும். இதுதான். ஓகே, ஸோ அந்த என்டையர் பேஜ் இந்த பேஜில் ரன் ஆகிற இடம் தான் கண்டெய்னரில் தான் ரன் ஆகும். அந்த கண்டெய்னர் ரன் ஆகிறதுக்கான போர்ட் இது. இந்த போர்ட் வந்து நம்ம அப்ளிகேஷன் எக்ஸ்போஸ் பண்ண போர்ட்டு. இந்த போர்ட் வந்து இந்த கண்டெய்னர் எக்ஸ்போஸ் ஆகிற போர்ட். இது வந்து இமேஜ் நேம். இது வந்து கண்டெய்னர் ரன் ஆகிறதுக்கான நேம், கண்டெய்னரோட நேம். ஸோ இப்போ நான் கொடுத்துட்டேன், என்டர் கொடுத்துட்டேன். இப்போ வந்து நமக்கு இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகும். நம்ம லோக்கலில் ரன் பண்ணும்போது என்ன ஒரு ரிசல்ட் வந்துச்சோ அதே ரிசல்ட் வந்து நம்ம இங்கே நம்ம எதிர்பார்க்கலாம். ஸ்டார்ட் 8081 போர்ட். ஸோ நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம். இதை நான் வந்து காப்பி பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். புதுசாக ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு localhost:8081/test அப்படின்ட்டு டைப் பண்ணி என்ட்ரு எடுத்தோன்னா ஐஎம் நவீனுங்கிறது வந்து வந்துடுச்சு. அதே மாதிரி இங்கே வந்து ஹலோ ஐஎம் நவீன்கிறதும் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ என்னோடய டாக்கர் இமேஜும் ரன் ஆகுது. இப்போ அடுத்த ஒர்க்கு என்னோடது என்னென்னா, இப்போ இந்த டாக்கர் இமேஜை வந்து நான் வந்து அசூர் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரிக்கு நான் புஷ் பண்ணணும். ஓகேவா, அசூர் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரிக்கு புஷ் பண்ணணும்னா ஓகே, என்னோடய லோக்கலில் டாக்கர் இமேஜ் ரன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நான் வந்து அசூர் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரிக்கு புஷ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து எனக்கு அசூர் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி வேணும். அதை நான் க்ரியேட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு நான் அசூர் போர்ட்டலோட ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இன்காக்னிட்டோ விண்டோவில் ஓப்பன் பண்ணிட்டேன். portal.azure.com அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா
மைக்ரோசாஃப்ட் அசூரோட க்ளவுட் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக் வச்சு நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். நவீன் வெல்கம் அட் 123 போர்ட்டல் இதை portal.azure.com ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நம்ம வந்து வேணுங்கிற ரிசோர்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, இன்காக்னிட்டோ விண்டோவை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இதுதான் நவீன் லேர்ன் 2021 எல்லாம் க்ரியேட் பண்ணி காட்ட போகிறேன். இதில் வந்து நமக்கு வந்து கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நியூங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிசோர்ஸ் குரூப் சாம்பிள் ஏசிஆர் அப்படிங்கிற ஒரு ரிசோர்ஸ் குரூப் கொடுத்துக்கிறேன். டெஸ்ட் ஏசிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்ட்ரி நேம் கொடுத்துக்கிறேன். இட்ஸ் ஆல்ரெடி யூஸ் டெஸ்ட் ஏசிஆர் 01 கொடுக்குறேன். நோ, ஓகே. டெஸ்ட் ஏசிஆர் நவீன் டெஸ்ட் ஏசிஆர் நவீன் குமார் ஷார்ட் அப்படி கொடுத்துருக்கேன். ரெஜிஸ்ட்ரி நேமு, லொக்கேஷன் வந்து உங்களுக்கு வேணுங்கிற லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அவைலபிலிட்டி ஜோன் வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. க்யூ சைஸ் வந்து ப்ரீமியம் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் வரும். ஸ்டாண்டர்டில் வந்து கம்மியாக தான் வரும். நான் ஸ்டாண்டர்ட் தான் போடுறேன். நெட்வொர்க்கிங் ஆப்ஷன் இது வந்து ப்ரீமியமில் தான் வரும். என்கிரிப்ஷனும் ப்ரீமியமில் தான் வரும். டேக் வந்து நான் தான் க்ரியேட் பண்ண போகிறேங்கிற சில டீட்டெயில்ஸ்க்காக நான் அதை கொடுத்துட்டேன். ஃப்யூச்சரில் வந்து யூஸ் ஆகும். யார் இந்த ரிசோர்ஸை க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நம்ம ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து க்ரியேட்டுன்னு கொடுத்தோம்னா நமக்கு ஒரு கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி க்ரியேட் ஆயிரும். ஸோ இந்த கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரியை வந்து நம்ம வந்து கமாண்ட் ப்ராம்ப்டில் லாகின் பண்ணி நம்ம லோக்கல் இமேஜை இங்கே வந்து புஷ் பண்ணணும். டிப்ளாய்மெண்ட் இன் ப்ராக்ரஸ், நமக்கு வந்து கம்ப்ளீட்டடுங்கிற ஸ்டேட்டஸ் வரும். ஓகே, இட்ஸ் கம்ப்ளீட்டட். யுவர் டிப்ளாய்மெண்ட் இஸ் கம்ப்ளீட்டட். கோ டு ரிசோர்ஸ்னால் அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸ்க்கு போயிடும். ஸோ நம்மளோட லாகின் சர்வர் இது தான். நம்ம இதை வச்சு தான் லாகின் பண்ணணும். இதை அக்சஸ் பண்ணுறதுக்கான க்ரெடென்ஷியல் வந்து யூசர் ஆக்சஸில் வந்து இங்கே இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம லாகின் பண்ண போகிறோம் இப்போது. ஸோ இது வந்து நான் அட்மினாக தான் நான் அக்சஸ் பண்ண போகிறேன் கமாண்ட் ப்ராம்ப்டில். ஸோ இது அட்மின் யூஸரை வந்து நான் எனேபிள் பண்ணிவிட்டேன். அப்போ தான் என்னால் வந்து அக்சஸ் பண்ண முடியும். பிகாஸ் நான் கமாண்ட் ப்ராம்ப்டில் அக்சஸ் பண்ண போகிறேன். கமாண்ட் ப்ராம்ப்டில் இந்த சர்வீஸ் என்னால் டேரெக்டாக அக்சஸ் பண்ண முடியாது. எனக்கு வந்து அதுக்கான க்ரெடென்ஷியல் இருந்தால் தான் அக்சஸ் பண்ண முடியும். அது அந்த க்ரெடென்ஷியல் வந்து அட்மின் மோடில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அட்மின் யூஸராக இல்லைன்னா நமக்கு கிடைக்காது. ஸோ இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். லாகின் சர்வரை இங்கே போயிட்டு டாக்கர் லாகின் கொடுத்துட்டேன். இப்போ வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். இதுதான் நம்மளோட யூசர் நேம் கொடுத்தாச்சு. அதே மாதிரி பாஸ்வேர்டு வந்து இது தான் பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். லாகின் சக்சீடட்னு வரும். ஓகே, ஸோ லாகின் சக்சீட்னு வந்துடுச்சு. நம்ம புஷ் பண்ணுற இமேஜஸ்லாம் நமக்கு வந்து எங்கே இருக்கணும், சர்வீஸில் ரெபாசிட்ரின்னு இருக்கும். இந்த ரெபாசிட்ரிங்கிற இடத்துல தான் நம்ம புஷ் பண்ணுற எல்லா இமேஜஸும் இருக்கும். ஸோ நம்ம வந்து லோக்கலேருந்து புஷ் பண்ண பிறகு நம்ம வந்து இங்கே வந்து செக் பண்ணோம்னா நம்மளோட ரெபாசிட்ரி வந்து இங்கே இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்மளோட கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போயிட்டு நம்ம எப்படி புஷ் பண்ணுறோங்கிற கமெண்ட்ஸ் பார்ப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட இமேஜஸ் வந்து லிஸ்ட் பண்ணிக்கலாம். டாக்கர் இமேஜஸ் இருக்குது. டாக்கர் கண்டெய்னர் டாக்கர் PS-e நம்ம என்னோட இமேஜை மட்டும்தான் புஷ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டாக்கரு டேக் இந்த இமேஜ் நேம் வந்து க்ளவுடில் இருக்க ஒரு இமேஜ் நேமுக்கு நம்ம வந்து டேக் பண்ணணும். ஸோ நேம் இந்த சர்வரை / என்ன நேமில் வந்து நம்ம டேக் பண்ண போகிறோம், சாம்பிள்
registries image கொடுத்துட்டேன். எந்த டேக் நேமே கொடுக்கலன்னா அது வந்து லேட்டஸ்ட்டுக்கு போயிடும். டேக் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் புஷ் பண்ணணும். இப்போது டாக்கர் புஷ். சரி, இப்போ வந்து நான் இமேஜஸ் செக் பண்ணுறேன். ஸோ அந்த இமேஜுக்கு ஒரு டேக்கோடு இருக்கும். இமேஜுக்கு ஒரு டேக்கோடு இருக்குது. ஸோ இந்த டேக்கை வச்சு நான் இப்போ வந்து நான் புஷ் பண்ண போகிறேன். ஸோ டாக்கர் புஷ் இந்த டேக்கை வச்சு நான் புஷ் பண்ண போகிறேன். பிகாஸ் இந்த இமேஜ் வந்து இந்த இமேஜ் கூட இந்த டேக் வந்து இந்த இமேஜ் கூட பாயிண்ட் ஆகிருக்கு. புஷ் கொடுத்துட்டேன். டிஃபால்ட் டேகை லேட்டஸ்ட் எடுத்துக்கிச்சு. ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. புஷ் பண்ணு. இது கொஞ்சம் டைம் ஆகும் புஷ் ஆக. நம்மளோட இமேஜோட சைஸ் பாருங்கள், 122 MB. ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு இங்கேயே வரும். ப்ரிப்பேரிங் அடுத்து நெக்ஸ்ட் வர ஸ்டேட்டஸ் நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். புஷ் ஆகிட்டுருக்கு. புஷ்ஷிங் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகிடுச்சு. $48 MB தான் இருக்குது. இன்னும் 50 MB இருக்குது. ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த இது 3 இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது ஒன்று மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. ரீட்ரை ஆகிட்டுருக்கு. $19 MB அப்படி நிற்குது ரீட்ரை ஆனது. ஓகே, நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, அப்படியே புஷ் பண்ணுறேன். போய் ரெபாசிட்டரியில் செக் பண்ணி பார்க்குறீங்க எதாவது ரெபாசிட்டரி வந்திருக்கான்ட்டு ரெஜிஸ்ட்ரியில். ஸோ இங்கே இன்னும் எதுவும் வரல. நான் மறுபடியும் புஷ் பண்ணி ட்ரை பண்ணுறேன். ஸோ என்னோடய டாக்கர் வந்து ஸ்லோவாக இருக்குது. என்னோடய மிஷின் ஸ்லோவாக இருக்குது. நான் டாக்கரை வந்து குவிட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன். டாக்கர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். டாக்கரை வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி, அப்டேட் கேட்குது. எனக்கு அப்டேட் வேண்டாம். க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். டாக்கர் இஸ் ஸ்டார்டிங்னு வருது. நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து டாக்கர் இஸ் ரன்னிங்னு வரணும். டாக்கர் இஸ் ரன்னிங்னு வந்துருச்சு. இப்போ போய் செக் பண்ணி பார்க்குறேன். டாக்கர் இமேஜஸ் இருக்குது. இப்போ வந்து புஷ் பண்ணுறேன். இப்போ வந்து புஷ் ஆகுது. ப்ரிப்பேரிங்னு வந்திருக்கு. லேயர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வந்திருக்கு. இது ஒன்று மட்டும் புஷ் ஆகாத இருந்துச்சு. இது மட்டும் மறுபடியும் ரீட்ரை ஆகுது.
ஓகே, பில் ஆகிட்டுருக்கு. ஓகே, இந்த பேஸ் முடியட்டும். நம்ம அதுக்குள்ளே செக் பண்ணிட்டு வந்துடுவோம். ஓகே, அது ஒரு கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி க்ரியேட் பண்ணியாச்சு. நம்மளோட கமாண்ட் ப்ராம்ப்டில் அதை வந்து லாகின் பண்ணியாச்சு. இன்னும் இருக்கிற ஒரே ஒரு பெண்டிங் பேஸ் வந்து நம்மளோட லோக்கலில் இருக்க இமேஜை வந்து அது ஒரு கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரிக்கு புஷ் பண்ணணும். ஸோ அந்த ஸ்டெப் மட்டும்தான் இருக்குது ரிமைனிங். ஸோ இதுவும் புஷ் ஆயிடுச்சு. எக்ஸிஸ்ட். இப்போ வந்து நம்ம அது ஒரு கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரியில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதுதான் நம்மளோட கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி நம்ம க்ரியேட் பண்ணது. இந்த லாகின் சர்வருக்கு தானே நம்ம புஷ் பண்ணோம். ரெபாசிட்டரியில் போய்ட்டு போய் செக் பண்ணோம். சாம்பிள் ரெஜிஸ்ட்ரி லேட்டஸ்ட்டுங்கிற ஒரு இமேஜ் டேக்குள்ளே நம்மளோட இமேஜ் இருக்குது. அந்த இமேஜை வெளியே அக்சஸ் பண்ணுறதுக்கான கமாண்ட் வந்து இது. ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி டாக்கர் லாகின் வச்சுருக்கோம், லாகின் பண்ணிட்டோம். ஸோ இதை நான் டாக்கர் புல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா இந்த க்ளவுட்லேருந்து நமக்கு வந்து இங்கே புல் ஆகும். நீங்கள் வந்து செக் பாருங்கள். லேட்டஸ்ட் இந்த இமேஜ் வந்து இப்போ நமக்கு லோக்கலில் புல் ஆகும். ஓகே, புல்லிங். ஸோ இமேஜ் இஸ் அப் டு டேட். நம்ம ஆல்ரெடி நம்மக்கிட்ட அந்த நேமில் இமேஜ் இருக்குது. ஸோ இமேஜ் இஸ் அப் டு டேட் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகே, இப்படி தான் நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷனை வந்து அது ஒரு கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரிக்கு புஷ் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா, இந்த இமேஜை வந்து அசூர் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரியில் இருக்கிற இமேஜை வந்து ஒரு எப்படி சிங்கிள் இன்ஸ்டன்ஸாக அசூர் கண்டெய்னர் இன்ஸ்டன்ஸில் எப்படி ரன் பண்ணுறது, அதுக்கப்புறம் அசூர் வெப் ஆப்பில் வந்து எப்படி டிப்ளாய் பண்ணுறதுங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இதோட டெமோ கம்ப்ளீட்டட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேறு ஏதாவது கொரிஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய கிட்டப் யூஆர்எல், இமெயில் நான் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். வேறு ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் வந்து பிங் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் வந்து நான் அவைலபிளாக தான் இருப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.